ஹாய், டுடே நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்க ஆரி ஒர்க்கருக்கும் சரி, ஆரி கற்றுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, இந்த ட்ரையாங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டாண்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஓடிட்டுருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இது எவ்வளோ ரேட்டு, இதை வச்சு என்னென்ன யூஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணலாங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்களும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியுது என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு டிடி குயின் ஃபேஷன் சேனல். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரையாங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டாண்டு. இது வாங்கினோடனே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அப்புறம் 2 ஸ்டிக் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேம் இருக்கும், ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும், ஃப்ரேம் இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் இதே பற்றி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, என்கிட்டேருந்து வாங்குறவங்களும் சரி, உங்கள் கொரியர் வந்தோடனே ஃபஸ்ட்டு இது எல்லாமே செக் பண்ணிக்கிங்க. எல்லாமே ஸ்ட்ராங்கான நல்ல வெயிட்டோடு தான் இருக்கும். இருந்தாலும் இப்படி கரெக்டாக வந்திருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு வாங்க, நான் எப்படி வந்து இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், நான் அது எப்படின்னு போடணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்ட், அதாவது கீழே இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வைக்கிறது. இப்போ இது வந்து ஒரு கட்டில், அதாவது ஒரு கால் எடுத்து, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கீழ் சைடு, இது வந்து பார்த்திங்கன்னா மேல் சைடு. இந்த ஸ்டூல் சைடு இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி, இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டூலு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ நான் பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஸ்டாண்டில் இது வந்து மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா பண்ணி வச்சுக்கிங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த கம்பி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும்னாலும் நீங்கள் வந்து இழுத்துக்கலாம் உங்கள் ஹைட்டுக்கு. அதாவது நீங்கள் பெட்டில் உட்காந்து பண்ணும்போது ஒரு ஹைட் இருக்கும், இதே சோபாவில் உட்காந்து பண்ணும்போது ஒரு ஹைட் இருக்கும், சேரில் உட்காந்து பண்ணும்போது ஒரு ஹைட் இருக்கும், ஸ்டூலில் யூஸ் பண்ணும்போது ஒரு ஹைட் இருக்கும். நீங்கள் எங்கே உட்காந்து பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த கம்பிக்குள்ளே இந்த காலை உள்ளே விடணும். ஓகேங்களா, பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. இப்போ ஸ்க்ரூ எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு அதை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எனக்கு டைட் பண்ணுறத கொஞ்சம் இப்படி சொல்கிறது அப்படி தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. பாருங்கள், இது வந்து ஒரு கால் வச்சுட்டேன். இப்போ வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா டைட்டாக ஃபிட்டிங்காக வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னொரு கால் வைக்க போகிறேன். அதுவும் சேம் அதே மாதிரி தான். இது வந்து மேலே தான் இருக்கணும், இது வந்து கீழே தான் இருக்கணும். கீழே எது மேலேதுன்னு ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழே போடுறது கரெக்டாக கீழே போடுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்பி கொடுத்துருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இன்னொன்று நோட் பண்ணிக்கிங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம தூக்கி காமிச்சோம் பார்த்திங்களா, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங்காக இருக்கும். அதாவது கீழே வந்து ஒன்று வந்து வெளியே வந்துடும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரியும் இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கிங்க. என்னடா இவங்க இப்படி கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்காதீங்க, இது இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதையும் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ விசிபிளாக தெரியுதா. அதாவது இதை ரெண்டையும் வச்சு தான் நம்ம வந்து அதாவது இந்த ரெண்டையும் ஹேண்டில் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஆரி ஸ்டாண்ட், அதாவது மேலே அந்த சர்க்கிள் ரவுண்ட் இருக்குல்ல, அதை இப்போ ஃபிட் பண்ணுவோம். பாருங்கள், ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு நான் அந்த ஸ்டாண்ட் மட்டும் வச்சு காமிக்கிறேன். இதில் இன்னொன்று நோட் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் கம்பி கொடுத்துருப்பாங்க ஒரு சைடு, இந்த மாதிரி கொடுத்து ஸ்க்ரூ ட்ரைவரோடு கொடுத்துருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம கீழே உட்காந்து பண்ணுவோம்னா அந்த மாதிரி அது கொடுப்பாங்க. அந்த இதுவே இதுக்கும் கொடுத்துருக்காங்க. நமக்கு அது தேவையில்லை, நமக்கு இந்த ஸ்க்ரூவோட இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் இருந்தால் போதும். இப்போ 2 பக்கமும் நான் ஸ்க்ரூவை வந்து கழட்டிக்கிறேன். 2 பக்கமும் ஸ்க்ரூவை கழட்டிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ஒரு கம்பி இருக்குதுன்னு சொன்னீங்களா, அந்த கம்பியை கரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா
அந்த பக்கம் கார்னரில் இந்த பக்கம் கார்னரில் இருக்கிற மாதிரி பண்ணுங்க. அப்போ தான் சர்க்கிள் வந்து கரெக்டாக வந்து அந்த சர்க்கிள் ஸ்டாண்டு ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுக்குள்ளே நிற்கும். இது பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு வந்து ஆடியோக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அவங்களால பேக் பெயின்ஸ் இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ், அதாவது ஆப்ரேஷன் பண்ணி பேபிஸ் எடுத்திருப்பாங்க, சி செக்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டை வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. சாரி, இது பண்ண பார்த்திங்கன்னா என் பையன் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால் அவனையும் தூக்கி உட்கார வச்சு தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஸ்டாண்ட் பாருங்கள், அதில் வந்து 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவோடு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் இருக்க ஸ்க்ரூவை வந்து 2 பக்கமும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, எந்த ஹோல்ஸ்ன்னு மட்டும் பாருங்கள். அந்த ஹோல்ஸில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா நோட் பண்ணிங்களா, இந்த ஹோல்ஸில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். அதனால தான் அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கார்னரில் இருக்கணும், சரிங்களா? அப்போ இருந்தால் தான் இந்த சர்க்கிள் வந்து அதில் வந்து கரெக்டாக அட்டாச்சில் நிற்கும். பாருங்கள், நான் பண்ணிட்டேன். என் பையன் வேறு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து வச்சுட்டான், மறுபடியும் அவங்ககிட்ட வாங்கினேன். இது நல்லா வந்து டைட் பண்ணிக்கங்க. இந்த ஸ்க்ரூ வந்து இந்த டைட் பண்ணுறதுக்கு திருப்பியில் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது அது டைட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் இருக்குது, அதை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க. இதில் ஒன்றும் இல்லைங்க, அந்த ட்ரையாங்கில் அந்த 2 காலை ஃபிக்ஸ் பண்ணணும், இது ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரிங் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணணும், வேறு எந்த ஒருமே இல்லைங்க. அவ்வளோதான். நான் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ஃபினிஷ். இப்போ இதில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா, இது எனக்கு திருப்பி பார்த்தீங்களா, இங்கேருந்து தான் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், சரிங்களா? எல்லாமே டைட்டாக வச்சுருக்கேன். கொஞ்சம் டிலே ஆகுது. பேக் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக விட்டுருக்கேன் போல், இதாகிடுச்சு. நல்லா டைட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், டைட் பண்ணிட்டேன். பாருங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சு. வேறு ஒர்க்கே இல்லை. சிம்பிளாக ஒரு 1/2 hour கூட இல்லைங்க, 10 minutesல ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு போய் ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு சார்ஜஸ் போகும், அதில் தேவையில்லைங்க. இதை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உட்காந்துட்டு இருந்த ஷேப்பை பொறுத்து நீங்கள் மேலே கீழே எப்படின்னு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மேலே எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அந்த பக்கமும் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டேன், இந்த பக்கமும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, மேலே போயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், வேறு எதுவுமே இல்லைங்க. இது வந்து மோஸ்ட்லி அதிகமாக பேக் பெயின்ஸ் வரவும் இது நீங்கள் நின்றுட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம், உட்காந்துட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் நின்றுட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தோன்றுங்க, நின்றுட்டும் பண்ணலாம். அதாவது இடத்துக்கு தான் இது வந்து நல்லாயிருக்கும். உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே ஏற்றிட்டு அதை நல்லா டைட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் ஃபிக்ஸடாக நிற்கும். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம 18 inches ஆரி ஃப்ரேம் எடுத்து, இந்த உட்டன் ஃப்ரேம் எடுத்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்போ போல் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேறு அவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லைங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் பாருங்கள், நீங்கள் வந்து எங்கே உட்காந்து ஒர்க் பண்ணாலும் சரி, கீழே வந்து அந்த சேர் சப்ளுக்கு பார்த்தீங்களா, அது ஏன் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கிங்க. நீங்கள் இப்போ நான் வந்து பெட்டில் உட்காந்து பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ரேமில் வந்து சும்மா அதாவது ஷால் வச்சு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சொல்கிறதுக்கு வேண்டி ஷால் முன்னாடி இருந்துச்சு, அதனால் நான் அதை எடுத்து வச்சு ஃப்ரேமில் வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டாண்டை வந்து டவுன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம். அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது நீங்கள் இப்போ ஒரு சாய்வாக வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம், எந்த இதுவுமே இல்லைங்க. கீழே ஸ்டூலில் வச்சு நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வெளியே போகணுமா, டக்குன்னு போகணுமா, எல்லாம் எடுத்து வச்சுட்டு பரபரன்னு போக தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு இழுத்தா போதும், அது பாட்டு போதிக்கும். பார்த்தீங்களா, இது வந்து அதாவது இழுத்துக்கலாம், பேக்கும் போய்க்கும் ஃப்ரண்ட்டும் போய்க்கும், அவ்வளோதாங்க. இந்த ஸ்டாண்டுக்கு அவ்வளோ. உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஆரி ஸ்டாண்ட் வேணும்னா உங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸ் உங்களுக்காக ரன் ஆகிட்டுருக்கு, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்களும் இண்டிபெண்ட்டாக இருங்க. உமன்ஸ் உங்களுக்கு
உமன்ஸ் உங்கள் டைமும் இப்போ சொல்கிறோம், உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களும் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃபைனான்ஷியலாக இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்காகவே ரமாய்க்கு இருக்கு. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.